பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் அந்த அதிசயமான நேரம் இந்திய ஆன்மீக மரபுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யோகிகள், முனிவர்கள் மற்றும் ஞானிகள் இந்த நேரத்தில் தியானம் செய்து வந்துள்ளனர். காரணம், இந்த காலத்தில் மனித மனம் மற்றும் பிரபஞ்ச அலைவரிசைகள் ஒன்றோடு ஒன்று சரியாக ஒத்திசைவடைகின்றன என்று அவர்கள் உணர்ந்துள்ளனர். சூரியன் உதிக்கும் முன்பாக சுமார் 90 நிமிடங்களுக்கு முன்னர் தொடங்கி சூரியோதயத்திற்கு 45 நிமிடங்களுக்கு முன் முடியும். இந்த சிறப்பு நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கின்றனர். இது பகல் இரவு மாறும் இடைநிலையாகும். அந்த இடைநிலையில் இயற்கையின் அலைகள் மிகவும் நுட்பமான மற்றும் அமைதியான நிலையில் இருக்கும். மனமும் உடலும் அந்த அமைதியுடன் ஒன்றுபடும். அந்த நொடியில் உள்ளார்ந்த ஆற்றல் மிகுந்து பெருகும். இந்நேரத்தில் யோகிகள் தங்கள் சுவாசத்தை மிகவும் மெதுவாக கொண்டு வந்து தியான நிலையில் ஆழ்கிறார்கள். அவர்கள் தங்கள் சுவாசத்தின் ஓட்டத்தை அறிந்து கொண்டு அதனை கட்டுப்படுத்தி மூளையின் அலைகளை ஆல்பா மற்றும் தீட்டை நிலைக்கு கொண்டு செல்கின்றனர். அல்பா அலைகள் மனதை அமைதிப்படுத்தி படைப்பாற்றலை வளர்க்கும். தீட்டா அலைகள் மனத்தின் ஆழ்ந்த அவசியங்களை திறந்து வைக்கும். அந்த நிலை கனவு மற்றும் விழிப்பு நிலையிற்கிடையில் இருக்கும் பாலமாகும். இதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வோர் மனதில் தெளிவு அதிகரித்து உடலில் ஆற்றல் பெருகி ஆன்மீக முன்னேற்றம் வேகமாக ஏற்படும். இந்த நேரத்தில் இயற்கையின் ஒளி மாசு மிக குறைவாக இருக்கும். பிரபஞ்ச அலைகள் குறுக்கிடப்படாமல் பாயும். சுற்றுப்புற காற்று புது உயிருடன் இருக்கும். மரங்களின் இலைகள் சுவாசிக்கும். காற்று புத்துணர்ச்சி தரும். மண் துளிகள் ஈரத்துடன் மனம் வீசும். அந்த மனம் மூளையின் அமைதி நிலையை கூடுதலாக தூண்டுகிறது. அதனால் அந்த நிமிடங்கள் இயற்கையின் புனித அர்ப்பணிப்பாக மாறுகின்றன. யோகிகள் கூறுவது போல, இந்நேரம்தான் பிரபஞ்சம் மற்றும் மனிதன் ஒரே தாளத்தில் சுவாசிக்கும் நேரம். பிரம்ம முகூர்த்தத்தின் ஆற்றல் பற்றி புரிந்து கொள்ள விஞ்ஞான பார்வையிலும் நம்மால் ஆராய முடியும். சூரியோதயத்திற்கு முன் வானத்தின் நிறம் மெதுவாக மாறும்போது பூமியின் காந்த அலைவரிசை மற்றும் வளிமண்டலத்தில் உள்ள அயனி அடர்த்தி மிகவும் சமநிலைக்கு வரும். இந்த நேரத்தில் மனித உடலின் உள்சக்கரங்கள் அதே அலைவரிசையில் அதிர்வடையும் போது மூளையின் செயல்பாடு இயற்கையாகவே அல்பா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு நகரும். அல்பா நிலை என்பது சுமார் 8 முதல் 12 ஹெர்ட்ஸ் வரையிலான மூளை அலை அதிர்வுகள் ஆகும். இந்த நிலையில் மனம் தளர்ச்சி அடைந்து அதே சமயம் கவனம் கூடியிருக்கும். நிலை 4 முதல் 8 ஹெர்ட்ஸ் வரை குறைந்த அதிர்வுகளை கொண்டது. இந்த நிலையில் உள்ளுணர்வு திறக்கப்பட்டு ஆழமான படைப்பாற்றல் வெளிப்படும். மனிதன் தன்னுடைய அவசியமான ஆன்மீக கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிக்கும் மனோநிலை உருவாகும். இந்த நிலையை அடைய யோகிகள் பண்டைய காலத்திலிருந்து சில சடங்குகளை மேற்கொள்கின்றனர். முதலில் அவர்கள் உடலை நன்கு கழுவி சுத்தப்படுத்துவார்கள். இது உடலில் உள்ள உயிராற்றல் ஓட்டத்தை சீராக்கும். அடுத்ததாக அவர்கள் சுவாச பயிற்சி செய்வார்கள். மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து நிதானமாக வெளியே விடுவார்கள். இது சுவாசத்தின் மீது முழு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மனம் இப்போது அலைகள் இல்லாத அமைதியான ஏரியாக மாறும். அதன் பின் அவர்கள் தியானம் ஆரம்பிப்பார்கள். தியானத்தின் போது அவர்களின் கவனம் 3வது கண் பகுதிக்கு செலுத்தப்படும். அந்த இடம் அகமகிழ்வின் கதவாக கருதப்படுகிறது. அந்த பகுதி செயல்படுத்தப்படும் போது உள்ளுணர்வு பல மடங்கு அதிகரிக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதால் மனதின் விருப்ப அலைகள் தணிவடையும். அது நம் மூளையின் நரம்பு வலையமைப்பில் புதிய இணைப்புகளை உருவாக்கும். இதனால் நாம் தினசரி வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் தெளிவானதாக இருக்கும். மந்தமடையாது செயல் தீவிரமாக இருக்கும். உடலின் ஹார்மோன் சமநிலை மேம்படும். குறிப்பாக மெலட்டோனின் ஹார்மோன் அளவு இயற்கையாக சீராகும். இது நம் உறக்க முறையை மேம்படுத்தும். இரவில் நம்மால் ஆழ்ந்த உறக்கத்தை அடைய முடியும். மேலும் காலையில் எழும்போது புத்துணர்ச்சி ஏற்படும். பிரம்ம முகூர்த்த நேரம் ஆன்மீகத்தின் வாசலாக மட்டுமல்ல, உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் மிகப்பெரிய மருந்தாகும். இதனால் பண்டைய முனிவர்கள் அந்த நேரத்தை பிரபஞ்சத்தின் பரிசாகவே கருதினர். அவர்கள் சொல்வது போல, பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது என்பது கடலில் முத்து எடுக்கும் பயணம் போன்றது. அந்த ஆழத்தில் செல்வதற்கு சிறிது முயற்சி தேவை. ஆனால் ஒரு முறை சென்றுவிட்டால் கிடைக்கும் ரத்தினம் அளவிட முடியாதது. பிரம்ம முகூர்த்தத்தின் ஆன்மீக ஆழத்தை அனுபவித்தவர்கள் கூறுவது போல, இந்த நேரத்தில் மனம் ஒரு தெளிவான கண்ணாடி போல மாறுகிறது. எந்த எண்ணங்களும் அதில் சிதைவின்றி பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பை யோகிகள் தங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு வகையில் பிரபஞ்சத்தோடு நேரடி உரையாடலாகும். பண்டைய முனிவர்கள் கூறும் வாக்கியம் ஒன்று உண்டு: பிரம்ம முகூர்த்தத்தில் சிந்தித்தால் சிந்தனை விதை ஆகி வளர்ச்சி அடையும். அது நிஜ வாழ்க்கையில் தானாகவே வெளிப்படும் என்பது அந்த நம்பிக்கை. மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கும்போது மூளையின் அலைகள் பீட்டா நிலையில் இருக்கும்.
இது 12 முதல் 30 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வுகளை கொண்டது. இதில் மனம் வெளிப்புற உலகின் தகவல்களை சீராக செயலாக்கும். ஆனால் அதே நேரத்தில் மன அழுத்தமும் உண்டாகும். ஆனால் மற்றும் செயநிலைகள் மனதை வெளிப்புற உலகின் சுமையிலிருந்து விடுவித்து உள்ளார்ந்த ஆற்றலை எழுப்புகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதியான சூழல் இந்த நிலைக்கு தானாகவே தள்ளும். இயற்கையாகவே அந்த நேரத்தில் காற்றின் ஓசை மெல்லியதாக இருக்கும், பறவைகளின் குரல் மென்மையானது. அந்த ஒலி அலைகள் மூளைக்கு நிம்மதியான அதிர்வுகளை ஏற்படுத்தும். யோகிகள் சிலர் கூறுவது போல, பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யும் போது சிலர் தங்கள் உடலை விட்டு வெளியே சென்று பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் பயணம் செய்வதை அனுபவிப்பார்கள். இது ஆஸ்ட்ரல் டிராவல் அல்லது சுக்கும உடல் பயணம் என அழைக்கப்படுகிறது. அந்த அனுபவத்தில் அவர்கள் வானம், நட்சத்திரங்கள், நெபுலாக்கள் மற்றும் ஒளிக்கதிர்கள் ஆகியவற்றை காணலாம். அந்த ஒளிக்கதிர்கள் மனதில் ஒரு இனிய இசை போல் ஒலிக்கும். அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அமைதியை தரும். சிலர் தங்கள் ஆன்மீக வழிகாட்டிகளை சந்திப்பதாகவும் கூறுகிறார்கள். அந்த வழிகாட்டிகள் யோகியின் ஆன்மீக பாதையை வெளிச்சமிட்டு காட்டுவார்கள். அதே சமயம் இந்த நேரத்தில் செய்யப்படும் பிராணாயாமா மிகவும் வலிமையான விளைவுகளை தரும். சுவாசத்தின் நீளம் மற்றும் ஆழத்தை மெதுவாக அதிகரிப்பது உடலின் பிராண சக்தியை விழிப்பூட்டும். இந்த சக்தி முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருக்கும் மூலாதார சக்கரத்திலிருந்து மேலே ஏறி அஜ்ஞா மற்றும் சஹஸ்ராரா சக்கரங்களுக்கு செல்லும். அந்த பயணம் மனிதனின் முழு ஆற்றலை திறக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சக்தி இயற்கையாகவே சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் தியானம் சுலபமாகவும் ஆழமாகவும் நடக்கும். இந்த நேரத்தின் ஒரு மறைமுக ரகசியம் என்னவெனில், பிரபஞ்சத்தின் காந்தப்புலம் மனித உடலின் உயிர் புலத்தோடு நேரடியாக இணையும். அதனால் உடலின் ஆற்றல் மையங்கள் சரியாக ஒத்திசைவடையும். இதை யோகிகள் பிரபஞ்சத்தோடு தங்கள் ஆன்மா பேசும் தருணம் என விளக்குகிறார்கள். அந்த உரையாடல் எந்த மொழியிலும் இருக்காது. அது அலைவரிசை அதிர்வுகளின் மூலம் நிகழும். பிரம்ம முகூர்த்தத்தின் அலைவரிசை ஒருங்கிணைப்பை ஆழமாக புரிந்து கொள்ளும் போது அது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஏற்படுத்தும் நன்மைகள் அளவற்றவை என்பதை உணர முடியும். மனித உடலில் 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன. அவை மூலாதார சக்கரத்திலிருந்து தலையின் மேற்பகுதியில் உள்ள சஹஸ்ராரா சக்கரம் வரை பரவியுள்ளன. பிரம்ம முகூர்த்தத்தில் இயற்கையாக உருவாகும் நுட்பமான காந்த அலைகள் இந்த சக்கரங்களை ஒத்திசைவடைய செய்கின்றன. இதனால் உடலின் ஆற்றல் ஓட்டம் தடையின்றி பாயும் சக்கரங்கள் சரியாக இயங்கும் போது உடல் ஆரோக்கியமாகவும் மனம் தெளிவாகவும் இருக்கும். மேலும் நமது ஆன்மீக உணர்வு மேம்பட்டு உள் அமைதி ஏற்படும். நவீன வாழ்க்கை முறை காரணமாக பலர் இரவு நேரத்தில் அதிக நேரம் விழித்திருக்கிறார்கள். காலை எழுவதில் சிரமப்படுகிறார்கள். ஆனால் யோகிகள் கூறுவது போல, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது ஒரு பழக்கமாக மாறினால் அது நம் உடல் மற்றும் மனநலனை ஆழமாக மாற்றும். ஆரம்பத்தில் இந்த நேரத்தில் எழுவது கடினமாக தோன்றலாம். ஆனால் சில வாரங்களில் உடல் அந்த உயிர் கடிகாரத்துக்கு பழகிவிடும். உடலின் பயாலஜிக்கல் கிளாக் சூரியன் எழும் நேரத்தோடு இணைந்து இயங்கும். அந்த ஒத்திசைவு நம் ஹார்மோன் உற்பத்தி மற்றும் செரிமான முறையையும் மேம்படுத்தும். இந்த நேரத்தில் செய்யப்படும் யோகாசனங்கள் உடலின் உறக்கத்தால் ஏற்படும் சோர்வை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். சூரிய நமஸ்காரம் போன்ற ஆசனங்கள் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும். சுவாச பயிற்சிகளுடன் கூடிய தியானம் மூளையின் ஆழ்ந்த பகுதிகளை செயல்படுத்தும். பிரம்ம முகூர்த்தத்தில் மூளையின் பைனியல் கண்ணி இயற்கையாக சுறுசுறுப்பாக இருக்கும். இதனால் மெலட்டோனின் உற்பத்தி சமநிலையடைந்து மன அழுத்தம் குறையும். அதே சமயம் இந்த நேரம் நம் உள்மனக்குரலை கேட்க மிகவும் சிறந்த தருணம். அன்றாடம் வாழ்க்கையின் சத்தத்தில் நம் மனம் நம் ஆன்மாவின் குரலை அடையாளம் காண முடியாமல் போகிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதி அந்த குரலை வெளிப்படச் செய்கிறது. நம் இலக்குகள், நம் பாதை, நம் நோக்கம் அனைத்தும் அந்த நேரத்தில் தெளிவாக காணப்படும். சில யோகிகள் இந்த நேரத்தில் தங்களின் வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை எடுத்துள்ளனர். காரணம், அப்பொழுது வரும் சிந்தனைகள் தூய்மையானவை, சுயநலமற்றவை. இந்த நேரத்தை நவீன வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த சில வழிகள் உள்ளன. இரவு 10 மணிக்குள் உறங்கி விடுவது, சாப்பாட்டை குறைந்தது, 2 மணி நேரம் முன்பே முடித்து விடுவது, மொபைல் மற்றும் மின்சார சாதனங்களை இரவு நேரத்தில் குறைவாக பயன்படுத்துவது. இவை அனைத்தும் பிரம்ம முகூர்த்தத்தில் இயற்கையாக எழுவதற்கு உதவும். ஒருமுறை இந்த நேரத்தின் ஆற்றலை அனுபவித்தால் அது வாழ்க்கையின் அங்கமாக மாறிவிடும். பிரம்ம முகூர்த்தத்தின் போது மனித மூளையில் நிகழும் நரம்பியல் மாற்றங்கள் மிகவும் ஆழமானவை. பண்டைய முனிவர்கள் அதை ஆன்மீக பார்வையில் விளக்கினாலும் நவீன நரம்பியல் அறிவியலால் அதற்கான விஞ்ஞான ஆதாரங்களையும் காண முடிகிறது. நம் மூளையின் நரம்பு செல்கள் சுமார் 90 பில்லியன் எண்ணிக்கையில் பரவியுள்ளன. அவை ஒன்றோடு ஒன்று நியூரோன் சினாப்ஸ்கள் மூலம் தொடர்பு கொள்கின்றன. இந்நேரத்தில் மூளையின் மின்சார அலைவரிசைகள் வி நிலைமையிலிருந்து ஆ
மற்றும் சே நிலைகளுக்கு சீராக மாறுகின்றன. இந்த மாற்றம் மூளையின் முன்பகுதியில் இருக்கும் ப்ரீப்ராண்டல் கார்டெக்ஸை அதிகமாக செயல்படுத்துகிறது. இதனால் மனதில் தெளிவு அதிகரித்து முடிவெடுக்கும் திறன் கூடி மன அழுத்தம் குறையும். பிரம்ம முகூர்த்தத்தில் பைனியல் கண்ணியின் செயல்பாடு அதிகரிப்பது ஒரு முக்கிய காரணமாகும். இந்த கண்ணி மெலட்டோனின் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. இது உறக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் அந்த நேரத்தில் பைனியல் கண்ணி மிக நுட்பமான டிஎம்டி எனப்படும் இயற்கை ஆன்மீக மூலக்கூறையும் வெளியிடும் என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. டிஎம்டி வெளிப்படும் போது மனம் பரவலான பிரபஞ்ச உணர்வை அனுபவிக்கும். அந்த அனுபவம் கனவு மற்றும் நிஜம் ஆகிய இரண்டின் எல்லையை தாண்டி செல்லும். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யும் போது ஏற்படும் இந்த டிஎம்டி அலைவரிசை அனுபவம் யோகிகள் மற்றும் துறவிகள் விவரிக்கும் பரமானந்த நிலையை விளக்கக்கூடியது. அந்த நிலையில் மனம் எந்த பந்தத்திலும் சிக்காமல் முழுமையான சுதந்திரத்தை உணர்கிறது. இதன் விளைவாக மனம் படைப்பாற்றலில் வெடிக்கும். பலருக்கு கவிதைகள், கதைகள், இசை ராகங்கள் அல்லது ஆன்மீக உபதேசங்கள் இந்த நேரத்தில் இயற்கையாக வந்துவிடுகின்றன. காரணம், மூளையின் இடது மற்றும் வலது பக்கங்கள் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து இயங்குகின்றன. சில அரிய முனிவர்களின் அனுபவங்களை நாம் பார்க்கலாம். ஒரு கதை பரமஹம்ச யோகானந்தரின் சீடர்களிடமிருந்து வருகிறது. அவர் கூறியது போல ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானிக்கும் போது தனது ஆன்மா வெளிப்பட்டு பிரபஞ்சத்தின் அகன்ற பரப்பில் பறந்தது. அவர் பார்த்த வானம் நீலத்தின் எல்லையை தாண்டி ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. அந்த ஒளியில் எண்ணற்ற உயிர்கள் இசை போல் அதிர்ந்தன. அந்த தருணத்தில் அவர்தான் அந்த ஒளியின் ஒரு சிறு துளி என்பதையும், அந்த ஒளிதான் அனைத்து உயிர்களின் மூல ஆதாரம் என்பதையும் உணர்ந்தார். இத்தகைய அனுபவங்கள் வெறும் ஆன்மீக உலகிற்கே பொருந்துவதில்லை. அவை நமது அன்றாட வாழ்க்கையையும் மாற்றுகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தில் கிடைக்கும் அந்த உள் அமைதி நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும். அதனால் நாம் பிறருடன் நடத்தும் உரையாடல்களும் செயல்களும் சாந்தமயமாக இருக்கும். எந்த சிக்கலும் நம்மை விரைவாக பாதிக்காது. வேதங்கள் மற்றும் உபனிஷதங்களில் பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவம் மிகுந்த ஆழத்துடன் விவரிக்கப்பட்டுள்ளது. ரிக் வேதத்தில் தினமும் உதயமான சூரியனின் முன்னோட்டமான அந்த நேரம் தேவர்களின் ஆசீர்வாதம் பூமியில் பாயும் நேரமாக கூறப்பட்டுள்ளது. யஜூர் வேதத்தில் இந்த நேரத்தில் மந்திரங்களை ஜபித்தால் அவற்றின் அதிர்வுகள் 10 மடங்கு பலத்துடன் விளைவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சமவேதம் இசை மற்றும் அதிர்வுகளின் தொடர்பை பற்றி கூறும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் மேற்கொண்ட சடங்குகள் மிகவும் நுட்பமானவையாக இருந்தன. அவர்கள் முதலில் கங்கை அல்லது புனித நதிகளில் நீராடுவார்கள். இதன் மூலம் உடலும் மனமும் சுத்தமடையும். அதன் பின் அவர்கள் குறிப்பிட்ட மந்திரங்களை ஜெபிப்பார்கள். மந்திரங்கள் ஒலி அலைகளின் வடிவில் மூளைக்கும் உடலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதியான காற்றில் இந்த ஒலி அலைகள் தடையின்றி பாய்ந்து உடல் சக்கரங்களை தூண்டும். உதாரணமாக, காயத்ரி மந்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபிக்கப்படும் போது மூளையின் ஆல்பா மற்றும் தீட்டான் நிலைகளுடன் இயற்கையாக ஒத்திசைவடையும். இதனால் அந்த மந்திரத்தின் ஆன்மீக சக்தி பல மடங்கு பெருகும். உபனிஷதங்களில் பிரம்ம முகூர்த்தம் ஆன்மா மற்றும் பரமாத்மா இணையும் வாயிலாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மண்டூகிய உபனிஷத்தில் மனிதனின் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம் ஆகிய 3 இடையில் இருக்கும் துரிய எனப்படும் 4வது நிலையை விளக்குகிறது. பிரம்ம முகூர்த்தம் இந்த துரிய நிலையை அடைவதற்கான சிறந்த நேரம் என கூறப்படுகிறது. அந்த நிலையில் மனம் எந்த குளறுபடியும் இன்றி முழுமையாக சாந்தமடையும். அந்த சாந்தம் மனிதனின் கர்ம பந்தங்களை நொறுக்கிவிடும். மந்திர ஜபம் மட்டுமல்லாது பிரம்ம முகூர்த்தத்தில் யக்ஞம் செய்வதும் பண்டைய காலத்தில் வழக்கம் இருந்தது. யக்ஞத்தின் போது உருவாகும் நெருப்பு மற்றும் அதில் செலுத்தப்படும் நறுமணப் பொருட்களின் வாசனை வளிமண்டலத்தை சுத்தமாக்கும். அந்த வாசனை சுவாசத்தின் மூலம் உடலில் நுழைந்து மூளையின் அமைதியை ஆழப்படுத்தும். இது ஒரு விதத்தில் இயற்கை மனசிகிச்சையாக செயல்படும். இன்றைய நவீன காலத்தில் கூட நாம் இந்த சடங்குகளை எளிமையாக பின்பற்ற முடியும். காலை எழுந்ததும் முகம் கைகளை கழுவி சிறிது நேரம் மந்திர ஜபம் செய்வது அல்லது அமைதியாக மூச்சை கவனித்து அமர்வது கூட பிரம்ம முகூர்த்தத்தின் ஆற்றலை உணரச் செய்யும் முக்கியமானது. அந்த நேரத்தில் நம் மனதை எந்த குறுக்கீடும் இன்றி ஒன்றில் நிலைநிறுத்துவதே. பிரம்ம முகூர்த்தத்தின் தாக்கம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, உடல் நலத்திற்கும் ஆழமானது. இந்த நேரத்தில் எழும் பழக்கம் உடலின் பயோலாஜிக்கல் கிளாக் அல்லது சர்க்கேடியன் ரிதத்தை இயற்கையாக சீராக்கும். இந்த உள்கடிகாரம் நம் ஹார்மோன் உற்பத்தி, செரிமானம், உடல் வெப்பநிலை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்தும்.
சூரியன் உதிக்கும் முன் எழுவதன் மூலம் உடலின் உயிர் கடிகாரம் சூரிய ஒளியுடன் ஒத்திசைவடையும். இதனால் நாள் முழுவதும் நம் உடல் செயல்பாடு சுறுசுறுப்பாக இருக்கும். விஞ்ஞான ஆய்வுகள் காட்டுவது போல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும் நபர்களின் மெலட்டோனின் மற்றும் கார்டிசால் ஹார்மோன் சமநிலை சிறப்பாக இருக்கும். மெலட்டோனின் நம் உறக்கத்தையும் செல்கள் புதுப்பிக்கும் செயல்முறையையும் கட்டுப்படுத்தும். கார்டிசால் உடலின் ஆற்றல் மட்டத்தையும் மன அழுத்தத்தையும் நிர்வகிக்கும். இந்த இரண்டும் சமநிலையில் இருந்தால் உடல் சோர்வின்றி மனம் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் செய்யப்படும் யோகாசனங்கள் மற்றும் பிராணாயாமா உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இதனால் இதய ஆரோக்கியம் மேம்படும், மூளை அதிக ஆக்சிஜன் பெறும். இது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை கூடி வைத்திருக்க உதவும். மூச்சு பயிற்சிகள் நுரையீரல் திறனை அதிகரித்து சுவாச நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பை உருவாக்கும். பிரம்ம முகூர்த்தம் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் அளிக்கும் மறைமுக நன்மைகளும் உள்ளன. காலையில் எழும்போது சுற்றுச்சூழலின் தூய காற்று உடலுக்கு செல்வாக்கு செய்கிறது. அந்த காற்றில் அதிக அளவு நெகட்டிவ் அயன்கள் இருப்பதால் அது இரத்தத்தில் ஆக்சிஜன் போக்குவரத்தை மேம்படுத்தும். இதனால் மூளையின் செயல்பாடு அதிகரித்து மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். நெகட்டிவ் அயன்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன்களை தூண்டுகின்றன. இதனால் நாள் முழுவதும் நாம் சாந்தமான மனநிலையுடன் செயல்பட முடியும். மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் மனோபாவங்கள் அல்லது உறுதிமொழிகள் நம் உள்மனதில் ஆழமாக பதியும். காரணம், அந்த நேரத்தில் மனம் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும். எந்த நல்ல எண்ணங்களும் பழக்கங்களும் அந்த நேரத்தில் விதைத்தால் அவை விரைவாக வளர்ந்து வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். பிரம்ம முகூர்த்தத்தின் மிக ஆழமான ரகசியங்களில் ஒன்று மனித மனம் மற்றும் பிரபஞ்சம் ஒரே அலைவரிசையில் அதிர்வது என்ற உண்மை. இந்த நேரத்தில் இயற்கையின் அனைத்து சக்திகளும் நுட்பமான ஒத்திசைவில் இருக்கும். சூரியன் இன்னும் உதிக்காத அந்த தருணத்தில் பூமியின் காந்த புலம் மிக ஸ்திரமாக இருக்கும். வளிமண்டலத்தின் மின்காந்த அதிர்வுகள் குறைவாக இருக்கும். இதனால் நம் மூளை வெளிப்புற குறுக்கீடுகள் இன்றி இயற்கையாகவே பிரபஞ்ச அதிர்வுகளுடன் ஒத்திசைவடைகிறது. மனித மூளையும் பிரபஞ்சமும் இரண்டிலும் அலைகள் என்ற இயற்பியல் தன்மை இருக்கிறது. நம் சிந்தனைகள் கூட மின்சார அலைகளாக உருவாகின்றன. அதேபோல் பிரபஞ்சத்தின் சக்திகளும் அலைவடிவில் பாய்கின்றன. பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இரண்டு அலைவரிசைகளும் ஒரே அதிர்வெண் பகுதியில் சந்திக்கின்றன. இதுவே யோகிகள் அனுபவிக்கும் பிரபஞ்ச இணைவு உணர்வு. குவாண்டம் இயற்பியல் பார்வையில் பார்க்கும்போது இதை மிகவும் சுவாரஸ்யமாக விளக்க முடியும். குவாண்டம் புலம் என்பது அனைத்து அணுக்கள் மற்றும் துகள்கள் பரஸ்பரம் தொடர்புடைய ஒரு அகண்ட சக்தி வலையமைப்பு. அந்த புலத்தில் நம் சிந்தனைகளும் உணர்ச்சிகளும் அலை வடிவில் பதிவாகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தில் மனம் மற்றும் நிலைகளில் இருக்கும்போது அது அந்த குவாண்டம் புலத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நம் எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் விதை போல பரவுகின்றன. இதனால்தான் முனிவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல சிந்தனைகள் மற்றும் கருணை நிறைந்த பிரார்த்தனைகளை செய்யச் சொன்னார்கள். அந்த நேரத்தில் நாம் விரும்பும் விஷயங்களை மனதில் தெளிவாக கற்பனை செய்தால் அவை குவாண்டம் புலத்தில் வலுவாக பதியும். பின்னர் அவை நிஜ வாழ்க்கையில் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த கொள்கையை நவீன உளவியல் ஈர்ப்பு விதி என்று அழைக்கிறது. ஆனால் வேதங்கள் அதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கியுள்ளன. மேலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது மனம் மற்றும் பிரபஞ்சம் இணையும் அனுபவம் ஒருவித பரம ஆனந்த நிலையை உண்டாக்குகிறது. அது நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை கடந்து செல்லும் உணர்வாக இருக்கும். சில யோகிகள் இந்த நிலையில் பிரபஞ்சம் முழுவதையும் தங்களின் சுவாசத்தில் உணர முடியும் என்று கூறுகிறார்கள். அந்த தருணத்தில் மனிதன் தனி உயிராக இல்லாமல் அந்த அகண்ட சக்தியின் ஓர் அங்கமாக தன்னை உணர்கிறான். பிரம்ம முகூர்த்தத்தின் இணைவு அனுபவத்தை நிலைநிறுத்த வேண்டுமானால் தியான முறைகள் மற்றும் சரியான பயிற்சி மிக முக்கியம். ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்கு இந்த நேரத்தில் மனதை அமைதிப்படுத்துவது சிரமமாக இருக்கும். காரணம், விழித்தவுடன் மூளையின் பி அலைகள் இன்னும் செயல்பாட்டில் இருக்கும். அந்த அலைகளை மெதுவாக அல்ஃபா மற்றும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கான அடிப்படை பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இரவு குறைந்தது 6 முதல் 7 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் பெறுவது அவசியம். இதற்காக இரவு 10 மணிக்குள் உறங்குவது சிறந்தது. எழுந்தவுடன் உடலை நேராக வைத்து சில ஆழ்ந்த சுவாசங்கள் எடுத்து மூச்சின் ஓட்டத்தை கவனிக்க வேண்டும். மூச்சு என்பது மனதை தற்போதைய தருணத்தில் கொண்டு வருகிற பாலமாகும். மூச்சின் மீது கவனம் செலுத்தும் போது மனம் இயற்கையாக அமைதியடையும். அடுத்ததாக தியானத்திற்கு ஏற்ற ஆசனத்தில் அமர வேண்டும். பத்மாசனம், சுகாசனம் அல்லது அரை பத்மாசனம் போன்ற நிலையில் முதுகு நேராகவும் தோள்கள் தளர்ச்சியுடனும் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் மனம் அலைபாயலாம், ஆனால் அதை கட்டுப்படுத்த முயல வேண்டாம். சிந்தனைகள் வந்தால் அவற்றை கவனித்து மீண்டும் மூச்சின் மீது கவனம் திருப்ப வேண்டும். முகூர்த்தத்தில் பயிற்சி செய்ய
சிறந்த முறை மந்திர தியானமாகும். ஒரே மந்திரத்தை மெதுவாக உச்சரிக்கவோ மனதில் சொல்லிக் கொள்வதோ, மூளையின் அலைகளை நிலைநிறுத்தும் காயத்ரி மந்திரம், ஓம் நம சிவாய எனும் மந்திரம் அல்லது ஓம் போன்ற பிரைமல் சவுண்ட் அலைகள் சிறந்தவை. இந்த ஒலி அலைகள் உடலின் நரம்பு மண்டலத்தில் அமைதியை ஏற்படுத்தும். மேலும் ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்கு கற்பனை தியானமும் உதவும். உதாரணமாக, தங்கள் தலைக்கு மேலே வெள்ளை ஒளி பாய்ந்து தங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதை கற்பனை செய்வது அந்த ஒளி பிரபஞ்ச சக்தியின் அடையாளம். அது மனதில் பாதுகாப்பு உணர்வை தரும். இந்த கற்பனை ஆ மற்றும் த நிலைகளில் மூளையின் செயல்பாட்டை வலுப்படுத்தும். தொடர்ந்து தினமும் குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் இந்த பயிற்சியை செய்தால் சில வாரங்களில் மனம் பிரம்ம முகூர்த்தத்தின் அதிர்வுகளை எளிதில் பிடிக்கத் தொடங்கும். ஒரு நாள் அது ஒரு பழக்கமாக மாறும். அப்போது இந்த நேரத்தின் அமைதியும் சக்தியும் நாள் முழுவதும் நம்மோடு இருக்கும். பண்டைய முனிவர்களின் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஒரு அன்றாட சடங்காக இருந்தது. அவர்கள் அந்த நேரத்தை வெறும் தியானத்திற்காக மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தோடு உரையாடும் தருணமாகவும் கருதினர். உதாரணமாக, மகரிஷி வாசிஷ்டர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் அவரது அரசர் ஹரிச்சந்திரன் வாழ்க்கை மிகப்பெரிய சோதனையை எதிர்கொண்ட போது வாசிஷ்டர் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து பிரபஞ்ச சக்திகளுக்கு பிரார்த்தனை செய்தார். அந்த தியானத்தின் பின் அவருக்கு வந்த உள்ளுணர்வின் வழிகாட்டுதலால் ஹரிச்சந்திரன் தனது கர்ம சோதனைகளை வெற்றி கொண்டார். இந்த சம்பவம் அந்த நேரத்தில் மனமும் பிரபஞ்சமும் எப்படி ஒரே அலைவரிசையில் இணைந்து தீர்வுகளை உருவாக்குகின்றன என்பதை காட்டுகிறது. மற்றொரு உதாரணம் ஆதி சங்கராச்சாரியாரின் வாழ்க்கையில் இருந்து வருகிறது. அவர் தனது சிறு வயதிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் பழக்கத்தை பெற்றிருந்தார். தினமும் அந்த நேரத்தில் அவர் தியானம் செய்து வேத மந்திரங்களை பயின்றார். அவரது மனதில் வந்த பல தத்துவ கருத்துகள் அந்த நேரத்தில் பிறந்தவை. பின்னர் அவை அத்வைத தத்துவத்தின் அடிப்படையாக அமைந்தன. அவர் கூறியது போல பிரம்ம முகூர்த்தம் என்பது அறிவு மலர்வதற்கான மிகச் சிறந்த மணித்துளி. நவீன கால ஆன்மீக ஆசான்களும் இதே பழக்கத்தை தொடர்ந்துள்ளனர். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூறியுள்ளார், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் தியானம் நாள் முழுவதும் உங்களை ஒரு நிலையான அமைதி அலைவரிசையில் வைத்திருக்கும். அந்த அமைதி உங்களது செயல்களில் வெளிப்படும். சத்குரு ஜக்கி வாசுதேவும் இந்த நேரத்தில் தியானம் செய்வதை பரிந்துரைக்கிறார். அவர் விளக்குவது போல அந்த நேரத்தில் மூளை மற்றும் பிரபஞ்ச அலைவரிசைகள் சீராக இணைந்து நம் சிந்தனை மற்றும் செயல்தரத்தை உயர்த்துகின்றன. பல சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் பிரம்ம முகூர்த்தம் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு விவசாயி தனது நாள் வேளைக்கு முன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வது அவரது சிந்தனையை தெளிவாக்கி பண்ணையில் செய்யும் முடிவுகளை மேம்படுத்தியது. மற்றொருவர் வாழ்க்கையின் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த போது இந்த நேரத்தில் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி செய்ததால் அவரது மனநலம் சிறப்பாகி குடும்ப வாழ்க்கை சாந்தமடைந்தது. இந்த கதைகள் எல்லாம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கின்றன. பிரம்ம முகூர்த்தம் என்பது யாருக்காகவும் கிடைக்கும் ஒரு பரிசு. அது முனிவர்களுக்கோ துறவிகளுக்கோ மட்டுமல்ல, எவரும் அதை அனுபவிக்கலாம். ஆனால் அதன் பலனை உணர்வது அந்த நேரத்தை தொடர்ந்து அனுபவிக்கும் பொறுமையில்தான் உள்ளது. பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு சாதாரண நேர அட்டவணையில் வரும் மணி நேரம் அல்ல. அது மனிதனின் உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் தூண்டிவிடும் பிரபஞ்சத்தின் அற்புதமான பரிசு. வேதங்களும் யோகிகளும் சொல்வது போல அந்த நேரத்தில் காற்றின் சுத்தி அதிகம். சூரியன் இன்னும் உதிக்காததால் சூழலில் உள்ள சக்தி அலைகள் அமைதியாகவும் சீராகவும் இருக்கும். இந்த அமைதியே மூளையின் ஆல்பா அலையும் தீட்டா அலையும் தன்னிச்சையாக செயல்படச் செய்யும். இதனால் சிந்தனை தெளிவும் உள்ளுணர்வு கூர்மையும் ஆன்மீக அனுபவங்களும் பெருகுகின்றன. நம் காலத்தில் பலர் இந்த நேரத்தை தூக்கத்தில் கழித்து விடுகிறார்கள். ஆனால் சிறிது முயற்சியுடன் அதனை மாற்றிக்கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம், யோகா, பிராணாயாமம், வேதபாராயணம் அல்லது சுத்தமான சிந்தனையில் இருப்பது போன்ற செயல்கள் வாழ்க்கையில் ஆழ்ந்த மாற்றங்களை தரும். இவை நம் உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம் மன உறுதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் உயர்த்துகின்றன. மிகவும் முக்கியமானது, ஒழுக்கமும் தொடர்ச்சியும். பிரம்ம முகூர்த்தத்தின் பலனை ஒரே நாளில் முழுவதும் பெற முடியாது. ஆனால் தினமும் அந்த நேரத்தை அனுபவிக்கத் தொடங்கினால் சில நாட்களில் நம் மன அமைதியில் மாற்றம் வரும். சில வாரங்களில் நம் சிந்தனை திறன் உயர்ந்து சில மாதங்களில் வாழ்க்கையின் தரம் முழுமையாக மாறும். முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு முன் வரும் ஒரு தெய்வீக அலைவரிசை. அதனுடன் மனமும் பிரபஞ்சமும் இணையும் போது நம் வாழ்க்கை பிரகாசிக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்துவதே நம் ஆற்றலை பயன்படுத்துவது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நம் உள்ளார்ந்த ஒளியை தூண்டும் தெய்வீக கதவு. அதை திறப்பது நம்மிடம்தான் உள்ளது.